உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து யாராவது பொறாமலாம் பட்டிருக்காங்களா? ஏகப்பட்ட பேர் ப்ரோ. கூட அதாவது இருக்காங்க சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க வீட்டாண்ட தான். ஆனா இப்போ நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா நம்ம 2 பேர் மட்டும் ஏன்னா ஒன்னா படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கோம். காலேஜ் எல்லாம் போயிட்டு அப்ப காலேஜ் எல்லாம் போனா இன்னும் நல்லா ஃபன் பண்ணி சண்டை வாங்கி பெருசா ஒரு கேஸை வாங்கிட்டு உட்காந்துருப்போம் போல. இது சஸ்பெண்ட்ல இவன் சும்மா சஸ்பெண்ட் ஆகி உட்காந்தான் ப்ரோ ஒரு 1.5 மாசம். எதுக்குன்னே தெரியல. இவன் பண்ணவே இல்லை அந்த தப்பு. ஆனா இவனை சஸ்பெண்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சிச்சு நீ பண்ணிருக்க மாட்டேன், அந்த மாதிரி மூஞ்சி கிடையாது நீ அப்படிலாம் சொல்லி கலாச்சிருந்தேன். அதான் அப்புறம் இப்போ வந்து எனக்குலாம் வந்து காலேஜ் படிக்கணும். ஆனா இப்போ ஒண்ணு பண்ண போறோம், அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல வர அது இதுக்காகவே அதை பண்றோன்றது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். அது இது பண்றது. சரி, இப்போ யாராவது சொல்லியிருக்காங்களா நீ தாண்டா என்ன கெடுக்கிற, நீ தாண்டா என்ன கெடுக்கிற? நாங்களே மாத்தி மாத்தி சொல்லி நான் இவனை சொல்லிப்பேன், அவன் என்ன சொல்லிப்பான். நான் கேட்றேன் எப்ப பார்த்தாலுமே. இப்போ கூட ரீசெண்டா அப்ப வரும்போது நீங்களே மச்சான் நம்ம இதுக்கு தானே லாக்கி பின்னாடி உட்காந்து சொல்லிட்டு வரான். எப்போ பார்த்தாலும் அதாவது நான் சொல்றேன்ல படம் எடுக்கிறது ஏதாவது ஒரு படம் எடுத்துட்டு இருந்தேன்னா அந்த டாபிக் பேசுவேன். மச்சான் நம்ம இதுதானே லாக்கி இல்லைன்னா வாயிலே மூளை வசிக்கிறது அந்த மாதிரி பண்ண வரும். ஸ்ட்ரீட்லேயே ப்ரோ தெருவிலேயே சவுண்டா இருக்கும். நாங்க போய் இப்போ அது ஆரம்பிச்சோம் லைட் ஆரம்பிச்சு அவன் பீட் ஏற்றுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.